விஜயா ரோகிணியை டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு நீத்துவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம் மனோஜுக்கு அப்படிங்கிற ஆசை நிறைவேறாது அப்படின்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீத்து இருந்துக்கிட்டு தன்னோட ரெஸ்டாரண்ட்டை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்காக ரவிகிட்ட ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்காக டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்தோடனே அண்ணாமலைக்கிட்டையும் விஜயாக்கிட்டையும் என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்க, என்னாச்சும்மா எதுக்குன்னு சொல்லு அப்படின்னோடனே, இல்லை ரவி எல்லாத்தையும் வர சொல்லுங்கள், வீட்டில் இருக்க ஆளுங்களெல்லாம் வர சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் என்ன வேணும்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னோடனே சரி எல்லோரும் வர்றாங்க. ரவியும் வர்றா. அப்படி வந்தோடனே சுருதி வந்துட்டு எதாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப, இல்லை எல்லோரும் வரட்டும், என்னோடய எய்ம் வந்து தமிழ்நாட்டிலேயே 100 ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணணுங்கிற எய்மில் தான் இருக்கேன், அதனால் ஒர்க்கிங் பார்ட்னராக ரவியை சேர்த்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் அப்படின்ட்டு அங்கிள் ஆண்டி நீங்கள் 2 பேரும் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, நான் எங்கள் என்ன முடிவு எடுக்கிறது, அவங்க ரவிக்குன்னு ஒய்ஃபுன்னு வந்தாச்சு, அதனால் சுருதி என்ன முடிவு எடுக்கிறாளோ அதுதான். சுருதி வந்துட்டு நான் அன்றைக்கே சொன்னேன்ல, ரவியால் தான் நீங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகுதுன்னு சொன்னால் அன்றைக்கெல்லாம் நம்ப மாட்டேங்க, இன்றைக்கி எப்படி எந்த முகத்தில் வச்சு வந்து கேட்குறீங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் நான் இப்போ யோசித்து பார்த்தேன், என்னோட எஃபெக்டும் இருக்குது, ரவியோட எஃபெக்டும் இருக்குது, அதை அன்றைக்கி வந்து நான் மதிக்காமல் இருந்தேன், அதனால தான் இப்போ நான் ஒர்க்கிங் பார்ட்னராக சேர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப விஜயா கேட்குறேன், அப்படின்னா என்ன அர்த்தம்னு, நான் சம்பாதிக்கிறதுல எல்லாமே சரி பாதியாக ரவிக்கும் தரேங்கிறது தான் இது அப்படின்னா, அவனும் பிஸ்னஸில் அமௌண்ட்டு போடணுமா, அப்படியெல்லாம் இல்லை, என்னோடது ஒர்க்கிங் எனக்கு வர்றது எல்லாத்துலேயும் வேலை செஞ்சு தரணும், அதில் வர்ற நல்லது கெட்டது எல்லாமே ரவிக்கும் சொந்தம் அப்படிங்கிறது வந்து எழுதிட்டு வந்திருக்கிற டாக்குமெண்ட் 2ஆக கொண்டு வந்திருக்கிற, ரவிக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், எங்கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கும் அப்படின்னு சொன்னானியா. சரி அப்படின்ட்டு, அப்போனா நீ கையெழுத்து போடுற ரவி அப்படின்னு சொல்கிறா. சுருதி வந்துட்டு வாங்க ஒரு நிமிஷம் உள்ளே போய் பேசலாம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு எதாக இருந்தாலும் பார்த்து முடிவு பண்ணலாம், நான் அன்றைக்கி சொன்னதுக்கெல்லாம் என்னைய பேசுனீங்களே, இப்போ நீங்கள் வெளியில் நிற்கங்காட்டி தான் அவங்க உங்களோட முடிவுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா, நீங்கள் இப்போதைக்கு நீங்கள் அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஒர்க்கிங் பார்ட்னராக சேருங்க, அதுக்கப்புறம் நான் ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணோன்னே விலையிட்டு நீங்கள் வந்துடுங்க அப்படின்னு சொல்லி சுருதி ஐடியா சொல்கிறான். என்னமோ பண்ணு, நான் எனக்கு வந்து சேர்றதுக்கு பிடிக்கவே இல்லை, நீ தான் சேருங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்து சுருதி கிட்ட கேட்குறான். சுருதி எதுவுமே பேச மாட்டேங்கிறா. சரி என்ன முத்து ரவிகிட்ட கேட்குறேன், என்னடா உனக்கு சம்மந்தம், கொஞ்ச நாளாகவே இது என்னோடய சம்மந்தம் இல்லாதானே எல்லாமே நடக்குது, என்னோடய சம்மதத்தை கேட்டுக்கிட்டாவே எல்லாம் நடக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறா. சரி எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரவிகிட்ட முத்து அட்வைஸ் பண்ணுறான். விஜயா இருந்துக்கிட்டு நீத்துக்கிட்ட நீ இப்போ ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப 20 crores வந்து அவ்வளோ செலவாகுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாங்கன்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்ணுவேன்னு கேட்டோடனே, எங்கள் அப்பா எனக்கு தருவார் அப்படின்னோடனே, எப்படி இப்படின்னா நான் பிஸ்னஸ் பண்ணுறதுனா எங்கள் அப்பா எவ்வளோ பணம் வேணால் தருவார் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே அப்படின்ட்டு விஜயா இருந்துக்கிட்டு, அப்படின்னா இவ பணக்காரி, சுருதி வந்து பணக்காரி, அதனால் ரவிக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரோஹிணியை டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு நீத்துவை நம்ம மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்கலாம், கல்யாணம் பண்ணி வச்சு முடித்தோடனே இவன் பூக்காரியை எப்படியாச்சும் வீட்டு விட்டு விரட்டணும் அப்படிங்கிறது மனசில் நினச்சிட்ருக்கிறான். ரோஹிணி வந்து பக்கத்துலேயே நிற்கிறதுனால நேற்றுக்கிட்ட இங்கே எத்தனையோ பேர் போய் சொல்லிட்டெல்லாம் உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் நீ நல்லா நேர்மையாக இருக்கிற, நீ வாழ்க்கையில் முன்னேறி வருவேன், நீ இன்னும் பிஸ்னஸில் டெவலப் ஆகி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து நேத்துவை வாழ்த்துற மாதிரி வாழ்த்திட்டு ரோகிணியை திட்டுற மாதிரி திட்டுறான். அருணோட அம்மா சீதாவை பார்க்க வராங்க. அங்கே மீனாவும் இருக்கா. அம்மா வந்து அருணோட அம்மாவை பார்த்தாலே சீதா உள்ளே போயிடுறா. உள்ளே போயிட்டு அழுதுகிட்டு இருக்கிறா. அது மீனா என்னாச்சு அப்படிங்கிறப்ப, அன்றைக்கி வந்து சீதா வந்து எங்கள் வீட்டில் என் பையனை மறந்துடுன்னு சொல்கிறேன், எப்படி நாங்கள் மறக்க முடியும், அவளை நாங்கள் சொந்த மருமகளாக நினச்சிட்டோம், அவன் வகையில் எனக்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்தாள், அதனால் எனக்கு அவள் தான் மருமகளாக வர வேணும், இல்லாட்டி என் பையனுக்கு கல்யாணமே வேண்டாம். இப்போ பார்த்து நாங்கள் பொண்ணு தேட ஆரம்பித்தாலும் நிறைய வசதியான பொண்ணுகளெல்லாம் கிடைப்பாங்க எடுப்பாங்க, ஆனால் எங்களுக்கு சீதா மாதிரி மருமகள் கிடைக்காது, அதனால் எப்படியாச்சும் நீயும் உங்கள் வீட்டுக்காரர்கிட்ட சொல்லி மனசு மாற்றி கல்யாணம் பண்ணி வை சீதான்னு சொல்லி அருணோட அம்மா சீதாவை கெஞ்சி கேட்குறா. சரி இருங்க நான் பேசுகிறேன் அப்படின்னு. சரி கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் சீதா எது சொன்னது மனசில் வச்சுக்காதீங்க, நான் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட பேசுகிறேன்னு சொல்லி மீனா அருணோட அம்மாவுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. அருணோட அம்மா இருந்துட்டு அவளும் இதே மாதிரி தான் சீதா நினைப்பில் இருந்துக்கிட்டு சாப்பிடாமல் இருக்கிறா. டியூட்டி சஸ்பெண்ட் முடிஞ்சது கூட இன்னும் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணாமல் இதை நினச்சிக்கிட்டே இருக்கிறான். எப்படியாச்சும் நீங்கள் 2 பேரும் சேர்த்து வை சீதா அப்படின்னு சொல்லிட்டு அருணோட அம்மா கிளம்பிடுறாங்க. மீனாளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, வீட்டுக்காரன்னு பார்க்குறதா தங்கச்சின்னு பார்க்குறதான்னு தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப கரெக்டாக முத்து வராங்க. கொஞ்சம் வாங்க எங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னாலும், என்னன்னு சொல்லு, சட்டையில் டீ சிந்திச்சு அதனால தான் ட்ரெஸ்ஸு மாற்றிட்டு போக வந்தேன், நான் நீங்கள் உன்னோட நியாயத்தை கேட்க வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்ப, சரி நீங்கள் என்ன தான் பண்ணிகிட்ருக்கிறீங்க, சீதாவுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் ஒன்றுமே இல்லையா, சீதா வந்து அருணத்தான் விரும்புகிறா, அவங்க அம்மா வந்து இன்றைக்கி கூட பார்த்து பேசிட்டு தான் போகிறாங்க, நீங்கள் பேச்சு மனசு மாற்றி 2 பேர்த்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிற வழியை பாருங்கன்னு சொன்னாங்க.
தேவையில்லாமல் நீ அந்த இப்போ டாபிக் மட்டும் எடுக்காத. நான் தான் மாப்பிள்ளை தேடிட்டு இருக்கிறேன்ல, நல்ல மாப்பிள்ளையை சீதா கம்மிவா, அவளே சீதாலே வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டாள்ல, திரும்ப எதுக்கு இந்த பேச்சு பேசிகிட்டே இருக்கிற? இனிமேல் இதை பற்றி பேசுனீன்னா உனக்கு எனக்கு சண்டை தான் வரும். குடும்ப பிரிவினையாகிறதுக்கும் நீ உன்னோட வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு திட்டிகிட்டு இருக்காரு. சீதாவெல்லாம் எவ்வளோ பெருந்தன்மையாக எங்கள் மாமாவோட சம்மதம் இல்லாமல் இந்த கல்யாணம் நடக்காதுன்னு போய் அருண் வீட்டில் சொல்லியிருக்கிறா. ஆனால் நீங்கள் அந்த இது அவளோட மதிப்புக்கு நீங்கள் உணர்வுக்கு மரியாதையை தரமானிக்கிறீங்க. அவள் சொன்னதுக்கு நீங்கள் எதிர்ப்பாக நிற்கிறீங்க. அவளுக்கு சரி அவனாச்சும் இப்படி சொல்கிறாளே நம்ம ஒரு இந்த மீனா சீதாவோட சந்தோஷம் தான் நமக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அருணுக்கு சீதாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காமல் 2 பேர்த்தையும் பிரித்து வேடிக்கை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி மீனா வாக்குவாதம் பண்ணிகிட்ருக்கிறா முத்துக்கிட்ட. மீனா இருந்துட்டு முத்துக்கிட்ட கேட்குறா, அப்படி மீறி கல்யாணம் நடந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கள் அம்மா அங்கே வந்து மருமகன் சொன்னால் தான் சரின்ட்டு அவங்களும் சொல்கிறாங்க. சரி அப்படி தான் மீறி நடந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, அப்போனா நீங்கள்லாம் ஒரு முடிவாக தான் இருக்கிறீங்க. ஆனால் நீ பண்ணி வைங்க, அது வேண்டான்னு சொல்லலை. நீ வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, அந்த கல்யாணத்துக்கு போகக்கூடாது, அதோட உங்கள் அம்மாவோட உறவு உங்களோட உறவு அத்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு முத்து கோபத்தில் மீனாகிட்ட திட்டிகிட்ருக்காரு. அப்படின்னா நீ என்னை மீறி இப்போ கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி மீனாகிட்ட முத்து கேட்குறப்ப, இல்லை நான் கேட்குறேன், நான் செய்யணுங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா நினைக்கிறேன். கொஞ்சம் கூட யோசிக்காமையே நீங்கள் எதாக இருந்தாலும் எடுத்து எடுத்து பேசுகிறீங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு தான் நீங்கள் நினைக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களோட மனசில் என்ன நினச்சிருக்கீங்கன்னு தெரியல. எல்லாருமே அருணை நல்லவர்னு தான் சொல்கிறாங்க, நீங்கள் மட்டும்தான் அருணை எதிரியே நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறப்ப, அப்போனா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிற, உனக்கு வந்து என்னை என்ன வேணாலும் யாரும் எது வேணாலும் சொல்லலாம், ஆனால் நீ எனக்கு சப்போர்ட்டாக நிற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து மீனாவை வான் பண்ணிட்டான். நீ இன்னையோட அருணோட பேச்சை மறந்துடணும். இனிமேல் அருணோட பேச்சை மீறி அருணோட பேச்சை இங்கே எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா என்ன போனால் போதுன்னு பார்க்குறேன். எங்கள் அப்பா கொண்டு வந்த மருமகா நீ அப்படிங்கிறக்காக தான் பார்க்குறேன், இல்லாட்டி நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்ட்டு முத்து மீனாவை திட்டிட்டு கிளம்பிடுறான். மீனா தங்கச்சிக்குன்னு சப்போர்ட் பண்ணுறதா வீட்டுக்காரன்னு சப்போர்ட் பண்ணுறதான்ட்டு தெரியாமல் நிலத்தடு மாதிரி மீனா நின்றுட்டுருக்கா. ரோகிணி கடுப்பேற்றி மனோஜை தான் வலைக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக மகேஸ்வரிங்கிற பொம்பளை ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டு ஆம்பளைக்கிட்ட பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கா. அதையும் தெரிஞ்சு மனோஜ் ஐயோ நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாளுங்கிற கவலையில் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்ருக்கான். இப்படி நீ சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது. அவள் வேறு எனி டைம் ஃபோன் பேசிகிட்டே இருக்கிறா. அது மகேஷ்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அவளோட அந்த ஃபோன் நம்பர் நீ கொண்டு வந்திருக்கிற, நீ ஃபோன் பண்ணி பாரு அப்படின்னு. ஐயோ நான் பண்ணலை அப்படின்னு, நீ என் ஃப்ரெண்டு தானே, எப்படியாச்சும் நீ எனக்கு உதவி செய்ய மாட்டியா அப்படின்னு சொன்னோன்னே, சரி கொண்டா நான் பேசுகிறேன்னு சொன்னோன்னே, உன் செல்லேருந்து பண்ண அப்படின்னு. இல்லை என் செல்லேருந்துலாம் பண்ண மாட்டேன், இன்னொரு செல்லேருந்தே கால் பண்ணுன்னு சொன்னோன்னே சரின்ட்டு மனோஜ் கால் பண்ணுறா. அதே மாதிரியே ஜென்ஸ் தான் பேசுகிறாங்க, உங்கள் பேர் என்னன்னு கேட்டானே மகேஷ்னு சொன்னானே, பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஃபோனை கட் பண்ணு அப்படின்னு கட் பண்ணி விட்டுட்டு, சரி பார்த்தியா மகேஸ்வரன் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டே இருக்கிறா அப்படின்னு சொன்னால், ஆமாம் நீயும் பேச மாட்டேங்கிறா, பேசுகிறவங்களையும் குறை சொல்லிகிட்டு இருக்கிற, நீ உங்கள் அம்மாவுக்கு பயந்துட்டு இப்படியே இருந்தால் அவன் தன்னோட சந்தோஷம் எங்கே இருக்குதோ அங்கே தான் தேடி போவா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை அட்வைஸ் பண்ணால், சரி இனிமேல் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன்னு சொல்லி மனோஜ் ஒழுக்கமாக இருக்கிறாங்கிறது மாதிரி பேசிவிட்டு இப்போ வீட்டுக்கு போகிறப்ப அதே மாதிரி மீனா பேசிகிட்டு இருக்கிறான். மனோஜ் வரான், அப்படியே மகேஷுங்கிற மாதிரி நாங்கள் கண்டினியூ பண்ணி பேசுகிறேன், நீங்கள் அதேமாரி பேசு அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ யார்கிட்ட ஃபோன் பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி மனோஜ் கேட்க, நான் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன் மகேஷுக்கிட்ட அப்படின்னு சொன்னோன்னே, நீ தேவையில்லாமல் பண்ணுற அப்படின்னு சொல்லி, என்னோட சந்தோஷம் எங்கே கிடைக்குதோ அங்கே தான் நான் பேசுவேன், நீ தான் உங்கள் அம்மா பேச்சு கேட்டு என்கிட்ட பேச மாட்டேங்கிறீல்ல, அதனால தான் நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜை மிரட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் விஜயா வந்து நேத்துவை வந்து மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி போய் பார்வதி கிட்ட சொல்லிகிட்ருக்கிறா. பார்வதி நான் நேத்துவை வந்து மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, என்ன பெரிய குண்டை தூக்கி போடுற அப்படின்னு சொல்லி பார்வதி கேட்க, ஆமாம் அப்படி. அப்போனா வேறு ரோகிணி என்ன பண்ணுவேன் அப்படி, அவளையே டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு நான் வந்து நேத்துவை கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, இது ரோகிணிக்கு தெரிஞ்சு அது பெரிய இதல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவள் எத்தனையோ போய் பேசிட்டு வாழ்க்கை ஓட்டிகிட்ருக்கிறாள்ல, இதில் என்ன நான் செய்யறதுன்னு தப்பே கிடையாது, நான் சட்டப்பிரகாரம் தானே செய்கிறேன், முதல்ல மனைவி இருக்கிறப்ப கல்யாணம் பண்ண முடியாதுன்னு எனக்கும் தெரியும், அதனால் அவளை பிரகாரம் அவளை டைவர்ஸ் பண்ண வச்சுட்டு தான் நான் மனோஜ் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன், அந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட தான் சொல்லியிருக்கேன், நீ யார்கிட்டையும் எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்வதியை விஜயா மிரட்டிகிட்ருக்கா. நீ வந்து இதெல்லாம் யோசிச்சு பாரு, நடந்தால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி விஜயா வந்து பார்வதிகிட்ட கேட்குறா.
ஆனால் விஜயா நினைக்கிறது நடக்கவே மனோஜ் அவங்க அம்மாவோட பேச்சை மீறி ரோகிணியை டைவர்ஸ் பண்ணாமல் வாழ்க்கையில் 2 பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்புனீங்கன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணுங்கள்.